ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ப்ஃபுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் ஒரு மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த ஆயில் சூடானதும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டக்கு கடுகும் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஒரு ஆனியன் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வேணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். இதோட நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கணும். நம்ம தக்காளி வதங்கிருச்சு. இதோட ஒரு கேரட்டை நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ஒரு 1/4 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட நான் சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போது மிக்சர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா இல்லை நம்ம சேர்த்து இருக்கோம்ல அந்த மசாலா தூள்லாம் அதோட பச்சை வாசனை போகட்டும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன், அது ஆப்ஷனல் தான். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு இதை இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம சேர்த்துருக்க கேரட் கேப்சிகம்லாம் வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வைக்கணும்.
இப்போ 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா மஸ்ட்டு கிடையாது. இதே வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இந்த இதை வந்து நம்ம குக் பண்ணணும். டேஸ்ட் செக் பண்ணி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான், மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ ப்ரெட் டோஸ்ட்டுக்காக ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி அதில் வந்து நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ப்ரெட்டை வந்து 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும், நல்லா ப்ரௌனாக வர மாதிரி. இந்த மாதிரி வந்து ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து இது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணி சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரெட்டு பாட்டம் சைடு வந்து நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமாட்டிக்கு அதை திருப்பி போட்டு டோஸ்டான சைடில் வந்துட்டு இந்த மசாலாவை அப்ளை பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளோட மசாலா டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். மசாலாஸ் வந்து ஏற்கனவே குக் ஆனது, அதனால் திருப்பி போட்டு குக் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் மசாலா ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு டீயோட செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.